காலங்களுக்கு அதிபதியாகவும் 8 திக்குகளுக்கும் உரியவராக இருக்கிறவங்க காலபைரவர். காலபைரவரை யார் ஒருத்தவங்க முழு மனதோட வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கே எந்தவித கஷ்டமும் ஏற்படாமல் பைரவர் துணை இருப்பாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை தராங்களோ அவங்கள விட்டு விலக்கி வைப்பாங்க. கடனாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரிங்க, யாருமே அவங்க வாழ்க்கையில் வர முடியாத அளவுக்கு பாதுகாவலராக இருக்கிறவங்க தான் காலபைரவர். இப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய வளர்பிறை அஷ்டமி இன்றைய நாளில் வருகிறது. 1/8/2025 வெள்ளிக்கிழமையில் வருது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யணும். அதே போல் செல்வ செழிப்பில் உயரணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யணும். வளர்பிறை அஷ்டமிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளும் காலபைரவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அதனால் வளர்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கும் காலபைரவரின் அருளோட அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் கிடைக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட வளர்பிறை அஷ்டமி சேர்ந்து வந்திருக்கு. வளர்பிறை அஷ்டமி பைரவருக்கு உரியது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான இந்த நாளில் காலையில் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி செஞ்சோன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு நம் வாழ்க்கையில் சேரும். இந்த வழிபாட்டை வீட்லேயும் செய்யலாம். பக்கத்தில் போயிட்டு கோயில்லையும் நீங்கள் காலபைரவர் இருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் செய்யலாம். இதற்கு ஒரு தேங்காய் வேணும். அந்த தேங்காயை சரிசமமாக உடைச்சிக்கோங்க. சுத்தமான நெய்யை அந்த தேங்காயில் ஊற்றி தீபம் ஏற்றணும். சொன்ன ஆகாஷ்ண பைரவரோட மூல மந்திரத்தை 27 முறை சொல்லணும். கால பைரவரின் மூல மந்திரத்தை 27 முறை சொல்லணும். சொன்ன ஆகாஷ்ண பைரவரின் அஷ்டகம் இருக்கும். அந்த அஷ்டகத்தையும் நீங்கள் பாராயணம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஓம் பம் பைரவாய நமக, ஓம் பம் பைரவாய நமக, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம். கோவிலில் செய்கிறவங்க டைமண்ட் கல்கண்டியாவது நெய்வேத்தியமாக வைங்க. இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தீப தூபம்லாம் காட்டி உங்களோட வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. இனிப்பை நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் அங்கே வரவங்களுக்கு. வளர்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை யார் ஒருத்தர் முழு மனதோட வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரின் அருளால் அஷ்டலட்சுமிகளின் அருளாலையும் அனைத்து விதமான செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போகிறோம், எங்களால் செய்ய முடியல இந்த வழிபாடெல்லாம் நினைக்கிறவங்க கவலையே இல்லை. முழு மனதோட இருந்த இடத்துலேருந்து கால பைரவரையும் அஷ்டலட்சுமிகளையும் வணங்குங்க. இந்த ஒரு அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் பம் பைரவாய நமக, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அந்த மந்திரத்தை சொல்லி கூட நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. நிச்சயம் நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது. அனைத்து வித செல்வங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும்.